Lies are louder than truth unless we make our voice louder. ரீசெண்டா போட்டிருந்த 2 வீடியோவை நம்ம டெலீட் பண்ணிட்டோம். பாடி பில்டிங்கை குளோரிஃபை பண்ணியும் மற்ற ஸ்போர்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணியும் போடப்பட்டிருந்த வீடியோக்கு அகேன்ஸ்டா வி ரெஸ்பெக்ட் ஈச் ஸ்போர்ட்னு சொல்லி 2 வீடியோ போட்டிருந்தோம். இந்த சோர்ஸ் வீடியோ போட்டிருந்த நண்பர் அவரோட வீடியோ டெலீட் பண்ணிட்டு நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டதால இந்த 2 வீடியோவும் டெலீட் பண்ணிட்டோம். நம்ம போடுற வீடியோக்களுக்கு சில கமெண்ட்ஸ் வருது, என்ன நீங்க ஃபிட்னஸ் இன்ஃபுளுசர் ஆக ஆசைப்படுறீங்களான்னு. அடுத்தடுத்து நம்ம போட போற வீடியோக்களுக்கும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரலாம். அப்படி கமெண்ட்ஸ் போட நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னை பத்தி சின்னதா சொல்லிடுறேன். 99ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். 2002ல இருந்து ப்ரொஃபஷனல் ட்ரைனரா இருக்கேன். 2012ல இருந்து ஓனா ஒரு ஜிம் நடத்திட்டு வரேன். நான் ஜிம் ஓபன் பண்ணும்போது எனக்குன்னு ஒரு மாரல் கோட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கம்மியான ஜிம் ஃபீஸ் இருக்கணும், குவாலிட்டியான ட்ரைனிங் இருக்கணும், மணி மைண்டடா இருக்கக்கூடாது, ஃபிட்னஸ் பத்தியான அவேர்னஸ் எக்ஸாஜரேட்டடா சொல்லாம ஜென்யூனா சொல்லணும். கடந்த 13 இயர்ஸா இந்த நாள் வரைக்கும் இதை தவறாம ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பர்சனலைஸ்டு ஒர்க் அவுட் சார்ட்டா இருக்கட்டும், இல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு டயட் அண்ட் நியூட்ரிஷன் கைடன்ஸா இருக்கட்டும், இது வரைக்கும் யாருக்கிட்டையும் ஒரு 10 பைசா வாங்கினது கிடையாது. மந்த்லி 1 or 2 கால்ஸ் லோக்கல் சப்ளிமெண்ட் பிராண்ட்ல இருந்து வருது. உங்க ஜிம்ல எங்க சப்ளிமெண்ட்டை செல் பண்ணுங்க, அப் டு 40% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஜிம்லயே ஒரு ரேக்கை செட் பண்ணி ஒரு 10ல இருந்து 20 டப்பா மாசத்துல சேல் பண்ணி விட்டு ஒரு 8000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் பார்த்துட்டு போயிடலாம். ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. பசங்க சப்ளிமெண்ட் கேட்டா கூட எங்க நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்குதோ, எங்க நல்ல ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியா கிடைக்குதோ அங்க ரெஃபர் பண்ணி ஸ்ட்ரைட்டா அவங்கள வாங்கிக்க சொல்லுவோம். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, எனக்கு 47 இயர்ஸ் ஆகுது. மார்னிங் அண்ட் ஈவினிங் ஜிம்ல இருக்கேன். கிடைக்கிற கொஞ்ச நேரம் டைமே இந்த ஆஃப்டர்நூன் டைம் தான். ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணிட்டு டைம் இதுலயே பாதி போயிடுது. அப்புறம் எதுக்கு இதை பண்ணணும்? ஏற்கனவே இருக்கிற ஃபிட்னஸ் இன்ஃபுளுசர்ஸ் அண்ட் ட்ரைனர்ஸ் ரெஸ்பான்சிபிளா வீடியோ போட்டாங்கன்னா நான்லாம் ஏன் வீடியோ போட வேண்டிய அவசியம் இருக்கு? அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க 6 out of 10 ஃபிட்னஸ் இன்ஃபுளுசர்ஸ் அண்ட் ட்ரைனர்ஸ் வியூஸ், லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்காக மட்டும்தான் வீடியோவே போடுறாங்க. ராங் இன்ஃபர்மேஷன், மிஸ்கைடன்ஸ், எமோஷனல் மேனிபுலேஷன், ட்ரெடிஷனல் மேனிபுலேஷன், தேவையில்லாம பல விஷயங்களை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறத டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கும். ஏற்கனவே இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்துட்டு வர பிகினர்ஸ் ரொம்பவே மேனிபுலேட் ஆகி அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்குள்ளேயே போதும் ஆயிடுது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சொல்லி மாறல. அதுக்காக தான் வீடியோவா போட்டு விட்டு போயிடுவோம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதனால மொத்தத்துல சொல்ல வர்றது என்னன்னா, மிஸ்இன்ஃபர்மேஷன், மிஸ்கைடன்ஸ், மேனிபுலேஷன் வீடியோக்கள் கேள்வி கேட்கப்படும். அந்த மாதிரியான பர்னிச்சர்கள் உடைக்கப்படும். உங்களுக்கு அதுல ஏதாவது பிரச்சனைனா உங்க அக்கௌண்ட்டை பிரைவேட் அக்கௌண்டா மாத்திக்கோங்க. கமெண்ட்ஸ்ல கேள்வி கேட்டீங்கன்னா கண்டென்ட் ரீதியான கேள்விகளுக்கு கரெக்டான பதில்கள் தரப்படும். Say no to misinformation. Say yes to science-backed evidence and practical-based training.